பாருங்க இன்றைக்கி டாபிக் என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் தி சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இது ஒரு தமிழ்நாடு பற்றிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக். தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சீர்திருத்த இயக்கங்களின் தாக்கம். இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு யூனிட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறதுல 2வது சாப்டருங்க. இம்பேக்ட் ஆஃப் சோசியோ ரீஃபார்ம் மூமெண்ட் இன் தி சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு. இது எங்கே இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி லெசன் 10.2லேருந்து 10.7, அதுக்கப்புறம் 5.7 இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம், அதுக்கப்புறம் தனியாக டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் வரும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நோட்ஸு வெரி வெரி ரொம்ப கிறிஸ்பான நோட்ஸு. உங்களுக்கு எங்கேயுமே இந்த புக்கிலேருந்து டைரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் யூடியூப்பில் இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ முக்கியமான இந்த நோட்ஸ், சரிங்களா? சரி, டாபிக்குள்ளே போகலாம். ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஏன்னு ஒரு ஏற்கனவே பார்த்தோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ்ட். அதில் 2nd ரேங்கில் இருக்கும். தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியில் 2வது இடம். அதே மாதிரி பணக்கார மாநிலங்கள் 2வது இடத்துல இருக்காங்க. நாட்டிலேயே மிகவும் தொழில்மயமான மாநிலம் அப்படின்னாலும் தமிழ்நாடு தான், சரிங்களா? ஸோ டோட்டல் பாப்புலேஷன் எப்படி இருக்காங்க பாருங்கள், 45.58% யாருன்னா இருக்காங்க, ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 50% தொழிலாளர்களாக இருக்காங்க. பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அது வருஷத்துக்கு போட்டிருக்காங்க இல்லையா? தற்போதைய விலையில் தனிநபர் வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ 22,5106 rupees அப்படின்னு இருக்குது. ஸோ அனைவருக்கும் மின்சாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதான் தமிழ்நாட்டினுடைய தற்போதைய வளர்ச்சி, சரிங்களா? இப்போயே சமூக வளர்ச்சியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பாதி அளவு, தமிழ்நாட்டில் பாதி அளவு எப்படியாச்சு நகரமயமாக்கப்பட்டது, சரிங்களா? அதே மாதிரி செக்ஸ் ரேஷியோ எடுத்துக்கிட்டோன்னா 996 பேர் இருக்காங்க. அது 1000 ஆண்களுக்கு 996 பேர் பெண்களாக இருக்காங்க. லிட்டரரி ரேஷியோ இல்லையா, இப்போ எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80.09 அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் நம்ம பார்க்க முடியுது. மறுமலர்ச்சி இயக்கங்களினுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ரெனெசன்ஸ் மூமெண்ட்ஸ், இல்லைங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சமூக மலர்ச்சி இயக்கங்கள் எப்படி பங்களிப்பு எடுத்திருக்காங்க, அதில் தமிழில் மறுமலர்ச்சி இயக்கங்கள் எப்படி வந்திருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அதே போல் தாழ்த்தப்பட்ட வகுப்புகளின் தலைவர்களின் பங்களிப்பு எப்படி இருந்திருக்குது, பெண் சமூக அரசியல் அவங்களுடைய தலைவருடைய பங்களிப்பு எப்படி இருந்திருக்குது, தொழிலாளர் இயக்கத்தின் பங்களிப்பு, சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்புன்னு சொல்லி இது மாதிரி ஒரு 6 பகுதியை நம்ம இங்கே தனித்தனியாகவே பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ முதல்ல பார்க்கக்கூடியது சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது, அதாவது கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சோஷியல் ரெனெசன்ஸ் மூமெண்ட்ஸ். ஸோ முதல் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு டைம்லைன் சார்ட்டும் மனப்பாடம் பண்ணிக்கணும், எக்ஸாமில் டைரெக்டாக வரும், சரிங்களா? நேரடியாக கேள்வியாக வரும். அதுக்கப்புறம் குரானிக்கல் ஆர்டர் கேட்பாங்க, பொறுத்துக கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, எப்படினாலும் கேட்பாங்க. ஸோ February 26, 1852 இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தொடங்கப்பட்டது, சரிங்களா? ஸோ இந்த அசோசியேஷன் பொறுத்த வரைக்கும் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசுலு லட்சுமணராசு சீனிவாசனார் இவர்கள் முக்கியமானவங்க, படித்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இயக்கம் 1844 சொந்த மொழிபெயர்ப்பாளர் பிறை கஜுலு லட்சுமி நரசு செட்டியார் அப்படின்னாக இருந்தார். இந்த இயக்கத்தின் நோக்கம் குறிக்கோள்கள் என்னவா இருந்தது அப்படின்னா, உமன் எஜுகேஷன்,
விடோ ரீமேரேஜ், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் லைஃப், டிப்ரெஸிங் கிளாஸஸ் இதெல்லாம் இருந்தது. 1853 உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு வெங்கட் ராயலு அவர் வந்து இந்த நூலை வெளியிட்டார், அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அதே மாதிரி இதனுடைய இயக்கத்துடைய நோக்கம் வந்து நில உரிமையாளர்கள் மற்றும் வணிக வகுப்புகள், வருவாய், கல்வி, நீதித்துறையை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாமல் 1853 குறைகளெல்லாம் எடுத்து முன் வச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில். சரிங்களா? அதே போல் சார்ட்டர் ஆக்ட் 1853 கம்பெனி ஆட்சி தொடர்ந்து எம்என்ஏ கிளர்ச்சிகள் நிறையா வந்ததை இவங்க பார்த்துருக்காங்க. இந்த இயக்கம் இரண்டாவது மனுவை வந்து கொடுக்குறாங்க. என்னன்னு 14,000 பேர் கையொப்பமிட்ட கிழக்கிந்தியா கம்பெனி ஆட்சிக்கு முடிவு வந்தது. அது மாதிரி எழுதி கொடுத்தனால கிழக்கிந்தியா கம்பெனி ஆட்சிக்கு முடிவு வந்தது. ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சி, மெட்ராஸ் பிரசிடென்சி எல்லை எல்லாமே இந்த இயக்கத்தின் மூலமாக வந்ததுங்க. நிறைய போராட்டம்லாம், முக்கியமான போராட்டம்லாம் செஞ்சுருக்காங்க. வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகளை சித்திரவதை செஞ்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தனியாகவே ஒரு கமிஷன், சித்திரவதை கமிஷன் அப்படின்னு. பிறகு இது முக்கியமான பாயிண்ட்டு, 1884 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறது பிறகு சென்னை மகாஜன சபை, சென்னை மகாஜன சபையாக மாற்றப்பட்டது, அது இணைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அடுத்த ஒரு முக்கியமான இயக்கம் இந்த சென்னை மகாஜன சபை. சரிங்களா? 1884 உருவாக்கப்பட்டது. இவருடைய தெளிவான தேசியவாத நோக்கங்களாக உருவாக்கப்பட்டது. தேசியவாத தலைவர்கள் முதல் தலைமுறைக்கான பயிற்சி மைதானமாக இருந்தது தான் இந்த மெட்ராஸ் மகாஜன சபா. இந்த சபா வந்து 16 மே 1884 ஜி சுப்பிரமணியம், வீரராகவச்சாரி, ஆனந்தச்சாரலு, ரங்கையா, பாலாஜி ராவ், சேலம் ராமசாமி எல்லாம் இணைந்து ஒரு நிறுவப்பட்ட ஒரு முக்கியமான நிறுவனம். இதனுடைய முதல் அமர்வு ஐஎன்சி, சரிங்களா, இந்திய தேசிய காங்கிரஸ், பம்பாயில் அந்த ஐஎன்சி நடக்கும் பொழுது அதோடு இணைக்கப்பட்டது. முதல் தலைவர் யார் அப்படின்னா பி ரங்கையா, செயலாளர் வந்து பி ஆனந்த சார்லு. டிசம்பர் 1895 எல்ஜின் பிரபு இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்தார். அவர் வந்து இந்தியாவுக்கு வந்தாருங்க. 1920 ஐஎன்சியுடன் நெருங்கிய உறவு கொண்டு வந்தார். ஏப்ரல் 22, 1930 உப்பு சத்தியாகிரகம், சென்னை ஜார்ஜ் டவுன், அதே மாதிரி யானை கவுனி, உயர் நீதிமன்றங்கள் மற்றும் கடற்கரை பகுதிகளெல்லாம் வந்து இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த மദ്രാஸ் மகாஜன சபை இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. 3 ஆண்கள் கமிஷன், நீதிபதி டிஆர் ராமச்சந்திர ஐயர், அது அட்டாக் 3 அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஐஎன்சி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தடை செய்யப்பட்டது. அகில இந்திய காதி கண்காட்சி மற்றும் சுதேசி கண்காட்சி நடத்தப்பட்டது. 1896 அக்டோபர் 24 காந்தி வந்து பேசியிருக்காரு. அதை வந்து ஒரு பொன்விழா கொண்டாட்டம் அப்படின்னு வந்து நேரு கொண்டாடியிருக்காரு. ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருக்குது. பொது நலன் மற்றும் அரசாங்க திட்டத்தை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இதில் தான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம இங்கிலாண்டில் போய் எழுதுனது இங்கிலாந்து மற்றும் இந்தியாவுக்காக மாற்றினாங்க. லண்டனில் போய் இந்திய கவுன்சிலை வந்து ஒழிக்கிறாங்க. லண்டனில் எதுக்கு இந்திய கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒழிக்கிறாங்க. வரி குறைக்கப்பட்டது. சிவில் மற்றும் இராணுவ செலவினங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த மகாஜன சபத்தினால, மெட்ராஸ் மகாஜன சபத்தினால குறைக்கப்பட்டது. அடுத்தது பாருங்க, ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ், சமய சீர்திருத்த இயக்கங்கள். இவர் பாருங்க, பிரம்ம சமாஜ் ஆகஸ்ட் 20, 1828 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா.
ராஜா ராம் மோகன் ராய் இவர் மூலமாக தான் இது வந்து தொடங்கப்பட்டது. 1806 பித்தாரசு, சரிங்களா, 1864 கேசவ சந்திர சென் சென்னை, சரியா, உருவ வழிபாட்டை ஒழிப்பது இதான் வந்து பிரம்ம சமாஜோடைய முக்கியமான நோக்கம். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா 1864 வேத சமாஜம். வேத சமாஜம் இவங்க வந்து சீர்திருத்த இயக்கங்கள் பிரம்ம சமாஜத்துடன் உடன்படாமல் இருந்திருக்காங்க, சரிங்களா. ஸ்ரீதரலு நாயுடு வந்து சென்னையை சேர்ந்தவர். நாயுடு பிரம்ம தீபிகா, தம்பச்சாரி விலாசம் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. அதே போல் 1871 இந்தியாவில் முதலாவது சடங்கு இல்லாத திருமணத்தை நடத்தி வச்சார். யார்? துரை ஐயங்கார். எல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் முக்கியமானது. இதே போல் பிரம்மஞான சபை உருவாகுதுங்க. இந்த பிரம்மஞான சபை நவம்பர் 17, 1875 யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலாவட்ஸ்கி, ஹெச்பி பேலாவட்ஸ்கி, HL ஆல்காட், நியூயார்க், அவர் தான் ஆரம்பிக்கிறாங்க. 1879 தியோசோபில் ஜர்னல், அன்னி பெசன்ட் 1893, 1882 வந்து மாநாடு நடத்துனாங்க அடையாறு சென்னையில். அதுதான் பிரம்ம ஞான சபை. அடுத்தது பாருங்க, சவுத் இந்தியாவில் ஜஸ்டிஸ் பார்ட்டி, சரிங்களா, அதான் உருவாகுது. அதான் வந்து சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம். திராவிடர்கள் மற்றும் நான் பிராமின் ஐடென்டிட்டியை கொடுத்தாங்க. 1801 பன்மொழி மாகாணம், மல்டிலிங்குவல் ப்ரொவின்சஸ், என்ன, தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், துளுக்கள் எல்லாமே சேர்ந்து இருந்தாங்க. 1837 ஜேம்ஸ் பிரின்சிபிள் டெசிஃபர் தி எடிக்ட்ஸ் ஆஃப் அசோகா. 1816 எலிஸ் திராவிடன் லாங்குவேஜ். 1837 ஜேம்ஸ் பிரான்சிப். 1816 எல்லிஸ். 1857 கால்டுவெல், சரிங்களா, திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணத்தை கொடுத்தவர். அதே மாதிரி இந்தியன் கல்ச்சர் வந்து என்னாச்சு, ஒரே மாதிரியாக இல்லை, புத்திஸ்ட்டு, திராவிட ட்ரெடிஷன் எல்லாமே கலந்துருந்தது. இதுக்கப்புறம் தான் திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சி ஏற்படுது, சரிங்களா. பிராமணர்கள் அவங்க தான் உயர் சமூக அந்தஸ்தை பெற்றவர்கள், அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. 1911 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. 3% தான் பிராமணர்கள் இருக்காங்க, 90% பிராமணர் அல்லாதோர் இருக்காங்க. 1901 1911, சரிங்களா, மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் 4074 பேர் பிராமண பட்டதாரிகள், ஆனால் 3% தான் இருக்காங்க. ஆனால் 90%, 1035 பேர் தான் பிராமணர் அல்லாதோர் பட்டதாரிகளாக இருக்காங்க ஒரு சென்சஸில். பிறகு 1909 சென்னை பிராமணர் அல்லாதோர் சங்கம் வந்து உருவாக்குறாங்க. 1912 சி நடேசனார், சரிங்களா, அதாவது 1912 சி நடேசனார் மெட்ராஸ் யுனைடெட் லீக், மெட்ராஸ் திராவிடர் கழகத்தை உருவாக்குறாங்க. ஜூலை 1916 திராவிடர் இல்லம் சொல்லி ட்ரிப்னிக்கலில் உருவாக்குறாங்க. பிறகு 1914 பிராமணர் அல்லாத சாதி இந்துக்களின் அரசியல் நலனை ஊக்குவிக்கிறாங்க. எல்லாமே டைம்லைன் சார்ட்டாக இருக்கும், மனப்பாடம் பண்ணியே ஆகணும். பிட்டி தியாகராய செட்டி, டாக்டர் TM நாயர், பி ராம ராயனிங்கர், அது பனகல் ராஜா, சி நடேச முதலியார் எல்லாருமே வந்து லீடர்ஸாக இருந்தாங்க. 20 நவம்பர் 1914 30 தலைவர்கள். அதே மாதிரி டிசம்பர் 1914 பிராமணர் அல்லாத அறிக்கை எல்லாமே உருவாக்கப்பட்டது. பிறகு நீதி கட்சி உருவாகுது, அவங்க ஜேர்னல், அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர். திராவிடன் தமிழில் ஒரு இதழ், ஆங்கிலம் த நீதி ஜஸ்டிஸ், தெலுங்கில் வந்து
ஆந்திர பிரகாசிகா. சரிங்களா? இவங்களுடைய ஆட்சி காலம் பொறுத்த வரைக்கும் 1920 1937 முதல் தலைவர், ஒரு தலைவர் இருந்திருக்காங்க, 4 துணைத் தலைவர்கள் இருந்திருக்காங்க, ஒரு பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர். சரிங்களா? நிர்வாக சபை இருந்திருக்குது, அதில் 25 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. 1920 தேர்தலுக்கு பிறகு நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? முதலாவது தலைவராக யார் இருந்தார்னா சத்யாகராய செட்டி. முதலாவது துணைத் தலைவர் யாருன்னா ஆற்காடு ராமசாமி. இப்போது நீதி கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்சி அமைக்கிறாங்க. எப்போனா 1920 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களுக்கு பிறகு முதல் தேர்தல் வருது. காங்கிரஸ் அதை புறக்கணிக்குது. சரிங்களா? 91 63 அப்படிங்கிறது இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி வின் பண்ணுறாங்க. முதல் சிஎம்மாக யார் வர்றாருன்னா சுப்பராயலு. சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக தலைவராக இருந்தவர் பி தியாகராய செட்டி. அவர் டிக்ளைன் பண்ணிக்கிறாரு, நான் மறுத்து விடுறாரு, சிஎம்மாக நான் வரல அப்படின்னு. ஆனால் முதலாவது சிஎம் தமிழ்நாடுக்கு அப்படின்னா சுப்பராயலு. 1923 பனகல் ராஜா சுயராஜ்ய கட்சிக்கு எதிராக போர்க்கொடி எடுக்கிறார். 1926 சுயராஜ்ய கட்சிக்கு வெற்றி பெறுது. ஆட்சி அமைக்க அவங்க மறுக்கிறாங்க. சரிங்களா? அப்போதைக்கு தலைவராக இருந்தவர் சுபிராயன். 1930 பி முனிசாமி நாயுடு. 1937 காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குது. சரிங்களா? ஆனால் அவங்க ஆட்சியை மறுக்கிறாங்க. அப்போதைக்கு தலைவராக இருந்தவர் பொப்பலி ராஜா. ஆனால் 1937 தேர்தல் நடக்கும்போது அதில் தோல்வி அடைகிறாங்க. பிறகு 1944 சேலமில் திராவிட கழகம் திக உதயமாகுது. சரிங்களா? சரி, இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட சாதனைகள் என்ன, அதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்திருக்குது. சமூக நீதி, சமூக சீர்திருத்தம், கல்வி சீர்திருத்தம், தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஜிஓ கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்டில் 1921 22. 1924 பணியாளர் தேர்வு வாரியம் கொண்டு வந்தாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு. 1929 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிஎன்பிசி சொல்கிறோம் இல்லையா, யூபிஎஸ்சி. அந்த காலத்தில் யூபிஎஸ்சி இருந்தால் தான் பப்ளிக் சர்வீஸ், பிஎஸ்சி அப்படின்னு. 1926 ஆந்திரா யூனிவர்சிட்டி கொண்டு வந்திருக்காங்க. 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகம், அதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் ரொம்ப ஓல்டஸ்ட்டு யூனிவர்சிட்டி. 1926 இந்து சமய அறநிலை மசோதா. 1921 பெண்கள் வாக்களிக்கும் உரிமை, தேவதாசி முறை அதை ஒழிக்கிறாங்க. ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனை பட்டா கொடுக்குறாங்க. மெட்ராஸ் டவுன் பஞ்சாயத்து சட்டம் 1920. இது மாதிரி இத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ். 1923 விடுதிகள், தேர்தல் தேர்தலில் அரசியல் பெண்கள் வரத்துக்காக 1921. 1926 முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர். எல்லாமே திராவிட கட்சியோட அச்சீவ்மெண்ட்ஸ். சரி, இவங்க தான் இடஒதுக்கீடு முறையும் கல்வி சீர்திருத்தத்தையும் கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தா அப்படின்னா டாக்டர் சுப்பராயன், முத்தைய முதலியார். அதே போல் கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. இலவசம் மற்றும் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி படிக்க வச்சாங்க. மதிய உணவு மாநகராட்சி பள்ளியிலே வந்துருச்சு. எங்கே மதிய உணவு மாநகராட்சி பள்ளியில் வந்தது அப்படின்னா 1000 விளக்கு 1000 லைட்ஸ் இருக்கக்கூடிய அந்த சென்னையில் தியாகராய செட்டியார் கொண்டு வந்தார். 1934 மெட்ராஸ் தொடக்க கல்வி சட்டம் உருவாக்கப்பட்டது. பெண்களுக்கு கல்வி கொடுக்கறது, தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு கல்வி கொடுக்கறது, அது எல்லாமே மருத்துவ கல்விகள்லாம் உருவானதுங்க. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி எல்லாமே கொண்டு வந்தோம். இதுக்காக தனியாக ஒரு ஜிஓ நம்பர் எப்போ வந்துச்சுன்னா 16 செப்டம்பர் 1921. ஸோ கம்யூனல் ஆர்டர், ஸோ கவர்மெண்ட் ஆர்டரில் கம்யூனல் வகுப்புவாத ஜிஓ கொண்டு வந்தாங்க. பிறகு சிறிது நாளில் நீதி கட்சி வீழ்ச்சி அடைந்தது.
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார மந்தநிலை, தேசியவாத இயக்கம் வந்து பிரபலமானது, சாதி, செல்வம், காங்கிரஸுடைய எழுச்சி, காந்தி வந்தது, காந்தியுடைய ரூல்ஸு, அகிம்சாவை எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி நீதி கட்சி வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சு. கீழ் வகுப்பினர்களின் நலன்களை புறக்கணித்தல், அதிகார துஷ்பிரயோகம், அபியூஸ் ஆஃப் பவர்ஸ் எல்லாமே காரணமாக இருந்தது. 1935 இந்திய அரசாங்க சட்டம் வந்தது. அதனால் இது டிக்ளைன் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 1937 காங்கிரஸ் சட்டமன்றத்தில் 215க்கு 152 சீட்டு அவங்க வின் பண்ணுறாங்க. சட்டசபையிலே மட்டும் பார்த்தீங்கன்னா 46க்கு 26 மாதிரி வின் பண்ணுறாங்க. சரிங்களா? பிறகு ஜூலை 37 1937 காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு வந்து சி ராஜகோபாலாச்சாரியால காங்கிரஸ் மினிஸ்ட்ரி வந்து ஃபார்ம் ஆகுது. அடுத்தது பாருங்க, சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். 1925 காஞ்சிபுரம் மாநாட்டில் பிராமணர்கள் அல்லாத அரசு பணிகளில் இடஒதுக்கீடுக்காக அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அதுக்காக காங்கிரஸ்லேருந்து பெரியார் வந்து வெளியேறாரு. 1925 சுயமரியாதை இயக்கம்னு சொல்லி தனியாக உருவாக்குறாரு. என்ன இது குறிக்கோள் அப்படின்னு பார்த்தா, பிறப்பின் அடிப்படையிலான வேறுபாடுகள் இல்லாத சாதி சமூகம் அப்படின்னு கொண்டு வர்றாரு. பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை கொண்டு வர்றாரு. சுய ஆட்சி விட முடியாது அப்படிங்கிறாரு. கல்வி அறிவு இன்மை இல்லாதவங்களுக்கு பெண்களில் கீழ்ப்படிதலுக்கு ஆதாரம் எல்லாமே கொண்டு வராருங்க. அதாவது பெண்களை வந்து ரொம்ப வந்து கீழ்த்தரமாக கொண்டு போகிறத அவர் வந்து தடுக்கிறாரு. அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வி எல்லாத்தையும் அவர் கொண்டு வராரு. இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டுடைய சீர்திருத்தங்கள் என்ன, ரிஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்தல், சமூகத்தில் உள்ள மூட நம்பிக்கையை வந்து நிறுத்துதல், சுயமரியாதை திருமணம் கொண்டு வருதல், குடியரசு, புரட்சி, விடுதலை அப்படின்னு சொல்லி இதழ்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ரஷ்யாவில் சோசியலிஸ்ட் அறிக்கை இவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டது. குடும்ப கட்டுப்பாடு, தமிழ் எழுத்து சீர்திருத்தங்கள், ரோமன் ஸ்கிரிப்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. மெட்ராஸ் மகளிர் மாநாட்டில் அப்போ தான் நம்ம ஈவேரா இருக்கார் இல்லைங்களா, ஈவே ராமசாமி, அவருக்கு வந்து பெரியார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்தது. எங்கே? மெட்ராஸ் மகளிர் மாநாட்டில். 1944 சேலம் மாநாட்டு பிறகு திராவிட கழகம் நீதி கட்சியிலேருந்து பிரிஞ்சு உருவாயிருது. சமுதாய சிற்பி வைக்கம் வீரர் அப்படிங்கிற இவருடைய டைட்டிலாக இருந்தது. அடுத்தது பாருங்க, தமிழ் மறுமலர்ச்சியில் இயக்கங்களின் பங்களிப்பு. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ் ரெனசன்ஸ் மூமெண்ட். தமிழ் மறுமலர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1855 1897 வரைக்கும் திராவிட உணர்வு, அதில் முக்கியமானவர் மன்னோன்மயம் பி சுந்தரனார். பிராமணர்கள் அவங்களுடைய கலாச்சார மேலாதிக்கம் வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டது. ராமலிங்க அடிகளார் வள்ளலார் முக்கியமானவர். 1823 1874 இவர் தான் இந்து சமய மரபு கேள்வி அப்படின்னு கொண்டு வந்தார். அதுக்கு இல்லாமல் இவரோட சேர்ந்து யாரெல்லாம் வந்து பயணித்தாங்க அப்படின்னு சொல்லி முக்கியமான ஆளுமைகள்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இயர்லையும் ஒருத்தர் இருந்திருக்காங்க. ஸோ இந்த தமிழில் இயர் இல்லாட்டி கூட இங்கிலீஷில் இருக்குது, பார்த்துக்குங்க. சிவே தாமோதனார், உவே சாமிநாத, திருவிக்கா, பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சிங்காரவேலர், சுப்பிரமணிய பாரதி, எஸ் வையாபுரி, பாரதிதாசன் இவெல்லாம் வந்து ஆளுமைகளாக இருந்தாங்க. அடுத்து ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் ஆபிரகாம் பண்டிதர். சரிங்களா? இவர் ரொம்பவே தமிழ் இசையின் வரலாற்று புத்தகங்கள்லாம் எழுதியவர். பழங்காலத்தில் தமிழ் இசை அமைப்பை புனரமைப்பு செஞ்சவரே இவர் தான். 1912 தஞ்சை சங்கீத வித்யா மகாஜன சங்கம் படிச்சுருவார். 1912 தஞ்சை சங்கீத வித்யா மகாஜன சங்கத்தை உருவாக்குறாரு. தமிழ் இசை இயக்கத்தின் கர்னல் என்று அழைக்கப்பட்டார். 1943 முதலாவது தமிழிசை மாநாடு கொண்டு வரப்பட்டது.
அடுத்து பரிதிமார் கலைஞர். அடுத்தது பரிதிமார் கலைஞர் அப்படின்னா சாதாரண ஒரு பேராசிரியர், ப்ரொஃபஸர். எங்கன்னா மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் தமிழில் சமஸ்கிருதத்தை தாக்கம், தமிழில் வந்து சமஸ்கிருதம் தாக்கம் வருது. சூரிய நாராயண சாஸ்திரி அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி. அவர் தமிழ் பெயருக்கு, தூய தமிழ் பெயருக்கு மாத்திராரு. பரிதிமார் கலைஞர் அப்படிங்கிற சொல்லி பேரை மாத்திராருங்க. செம்மொழி, தமிழுக்கு செம்மொழி அப்படின்னு பேரை வைத்தார். கிட்டத்தட்ட இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாவல்கள், நாடகங்கள், அறிவியல்கள், கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு 33 வயது இருக்கும்போதே அவர் வந்து இறந்துடுறார் குறுகிய காலத்தில். பிறகு மறைமலை அடிகளார் 1876 1950 வரைக்கும் வாழ்ந்தவர். இவருடைய இயற்பெயர் வேதாச்சலம். சரிங்களா? தமிழ் மொழியில் தூய்மையான தந்தை. இவர் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லி உருவாக்குனார். பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு இது எல்லாத்தையும் வர்ணனையாக அவர் கொடுத்தாரு. இவர் கொடுத்த இதழ் பார்த்தீங்கன்னா சித்தாந்த தீபிகா ஜேர்னல். சரிங்களா? இவர் சென்னை கிறிஸ்டின் காலேஜில் தமிழாசிரியராக இருந்தவர் தான். இவரும் பிராமணர் அல்லாத இயக்கத்தில் சேர்ந்திருந்தார். இவருடைய ஆசிரியர்கள் பேர் யார் தெரியுங்களா? பி சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர். இதான் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ், 1 or 2 டைம்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் டைம்ஸ், மெனி டைம்ஸ் நீங்கள் படித்தா தான் இதில் ஞாபகத்தில் இருக்கும். அடுத்தது தனி தமிழ் இயக்கம் 1916. சரிங்களா? தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தணும், ஊக்குவிக்கணும், சமஸ்கிருதத்தை வந்து நிறுத்தணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. மொழி மற்றும் இலக்கியத்தில் தமிழ் கலாச்சாரம் மீதான தாக்கத்தை கொண்டு வந்தாங்க. நீலாம்பகை அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி, அகராதியை கொண்டு வந்தாங்க. ஞான சாகரம் அப்படிங்கிற அறிவு கூடல் அப்படிங்கிற ஜேர்னல், ஒரு இதழ். சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கத்தையும் இவங்க நிறுவனார். அடுத்தது பாருங்க, சுப்பிரமணிய பாரதி. சுப்பிரமணிய பாரதி இவர் பேசிக்காக ஒரு பொயட்டு, கவிஞர், சுதந்திர போராட்ட வீரர், சமூக சீர்திருத்தவாதியும். சாதிக்கு எதிராக இவர் போராடியவர். பெண்களுக்கு நிறைய தீமைகள் அந்த காலத்தில் நடந்தது, அதற்கு எதிராக போராட்டம் நடத்தினார். கட்டாய திருமணம், பாலின சமத்துவமின்மை, குழந்தை திருமணம், வரதட்சணை எல்லாத்துக்கும் இவர் எதிர்த்தார். தலித்துகள் கோவிலுக்குள் நுழையக்கூடாதுன்னு சட்டம் இருந்தது, அதுக்கு எதிர்த்தார். பெண்களுக்கு உரிமை கொண்டவர், பாலின சமத்துவம் கொண்டவர், பெண் விடுதலைக்காக போராட்டம் நடத்தியவர். இவருடைய நூல்கள் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணன் பாட்டு, நிலவும் வன்மீனும் அப்படின்னு, அதே மாதிரி காற்றும், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இது எல்லாமே இவருடைய சுப்பிரமணிய பாரதியாருடைய ஒரு முக்கியமான நூல்கள். அடுத்தது பாரதிங்கிற ஒரு இதழியல், ஜேர்னலிசம். இவர் சுதேசி மித்திரன் அப்படிங்கிறத ஒரு ஜேர்னலில் சப் எடிட்டராக இருந்தவர், துணை ஆசிரியராக இருந்தவர். இந்தியா, விஜயா, சூரிய உதம் இவருடைய ஜேர்னல்ஸாக இருந்தது. பாலபாரதம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலத்தில் ஒரு ஜேர்னல்ஸ் விட்டார். சரிங்களா? இந்தியா, சிவப்பு, அரசியல் கார்ட்டூன் அப்படிங்கிற ஜேர்னல்ஸும் இருந்தது. 1949 இவருடைய படைப்புகள் எல்லாமே வந்து நேஷ்னலைஸ்டு பண்ணிட்டாங்க. 1908 சுதேச கீதங்கள். இவருக்கு என்ன டைட்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாகவி, சரிங்களா, தேசிய கவி அப்படிங்கிற பேர்லாம் இவருக்கு உண்டு. ஸோ நான் வரிசையாக படிச்சுட்டு போகிறேன். நீங்கள் வந்து இதை ஒவ்வொன்றையும் நிறுத்தி நிதானமாக மனப்பாடம் பண்ணி ஆகணும். அடுத்து திருவிக்கா, திரு வி கல்யாண சுந்தரனார். சரிங்களா? இவர் பேசிக்காக சுதந்திர போராட்ட வீரர், பத்திரிகையாளர் வேற, பெண் சீர்திருத்தவாதி, தொழிலாளர்களுடைய தலைவர், தமிழ் கவிஞர், ஆசிரியர். இத்தனை வேலை அவர் செஞ்சிருக்காரு. இவர் தமிழ் தென்றல் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. பேசிக்காக இவர் யாருன்னா பெண்ணியவாதி, ஃபெமினிஸ்ட். சீர்திருத்தங்கள் மற்றும் நலன்கள், வரதட்சணை மற்றும் நகைகள் அணிவதற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர், எதிராக இருந்தவர். இறுதி சடங்கு உரிமை மகளுக்கு உண்டு, தந்தை சொத்தில் மகளுக்கு உண்டு அப்படின்னு போராடியவர்.
காந்திஜியின் பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர். தேசபக்தராக இருந்தார். தேசபக்தன், நவசக்தி, திராவிடன் இவருடைய இதழ்கள், ஜேர்னல்ஸ். சரிங்களா? ஸோ அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்புகளின் தலைவர்களுடைய பங்களிப்பு. ஸோ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸஸ் லீடர்ஸ். அதில் ரெட்டைமலை சீனிவாசன் ஒருத்தர். ரெட்டைமலை சீனிவாசன் இவரை பேசிக்காக தாத்தான் என்று தாத்தா என்று அழைப்பார்கள். இவர் பிறந்தது 1859 காஞ்சிபுரத்தில். சமூக நீதி, சமத்துவம், ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் சிவில் உரிமைகளுக்கு இவர் போராடியவர். 1939 சுயசரிதை, ஜீவிய சரித சுருக்கத்தை தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபி கொடுத்தாரு, சுயசரிதத்தை கொடுத்தாரு. 1926 இவருக்கு ராவ் சாஹிப் அப்படி விருது கொடுத்தாங்க. 1930 ராவ் பகதூர், 1937 திவான் பகதூர். மனப்பாடம் பண்ணி ஆகணும், ஞாபகத்திலே வராது. சரியா? அவ்வளோ முக்கியமானது. எக்ஸாமில் எல்லாம் கேட்ட பிளேசஸ். ரெட்டிமலை சீனிவாசன் இருக்கல, ரெட்டிமலை சீனிவாசன் அவருடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர். பட்டியல் சாதிகள் கூட்டமைப்பில் இவர் தலைவராக இருந்திருக்காரு. மெட்ராஸ் மகாஜன தாழ்த்தப்பட்ட வகுப்பு கூட்டமைக்கு தலைவராக இருந்திருக்காரு. 1894 பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டதில் இவரால் தான் வீட்டு பட்டா, விவசாய நிலங்கள், குழந்தைகளுக்கு கல்விகளுக்காக போராட்டம் நடத்தியவர். 1906 காந்தி சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வரும்போது போய் சந்திச்சிருக்காரு. இன பாகுபாடை பற்றி பேசியிருக்காரு. 1923 சட்ட மேலவைக்கு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. ஆகஸ்ட் 25, 1924 சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, ஒரு ஜீவோ கொடுக்குறாங்க. என்ன ஜீவோ அப்படின்னா, தலித்துகளுக்கு பொது தெருக்கள், சாலைகள், கட்டிடங்கள், பொதுவான கிணறுகள் அப்படிங்கிற உரிமையை வாங்கி கொடுத்துருக்காரு. ஜீவோவும் கிடைச்சிருக்கு. அடுத்த ஒரு கூட்டமைப்பு பாருங்க, ஃபெடரேஷன் ஆஃப் அப்ரஸ்டு பீப்புள்ஸ், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கூட்டமைப்பு. சரிங்களா? யாரு இவர் ரெட்டைமலை சீனிவாசன். ஒடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமைப்பு, மெட்ராஸ் ஒடுக்கப்பட்ட வகுப்புகளின் கூட்டமைப்பில் தலைவராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இவங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது, அதில் அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்காரு. சரிங்களா? டாக்டர் அம்பேத்கர் முதல் மற்றும் இரண்டாவது வட்ட மேஜை மாநாட்டில் இவர் கலந்துருக்கார். அதே போல் 1932 பூனா ஒப்பந்தம் கைத்திடும் போது இவரும் இருந்திருக்கார். அடுத்த ஒரு முக்கியமானது பாருங்க, மயிலை சின்னத்தம்பி ராஜா. மயிலை சின்னத்தம்பி ராஜா 1883 1943 வாழ்ந்தவர். இவர் பேசிக்க ஆசிரியர், பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கான பாட புத்தகங்களை தயாரித்தவர். தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பில் துணைத் தலைவராக இருந்திருக்காரு. 1920-26 சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இவர் இருந்திருக்காரு. அரசியல் கூட்டங்கள், பொது கிணறு மற்றும் புதைக்குழி பாதை எல்லாத்தையும் இவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஆதி திராவிடர் மற்றும் ஆதி ஆந்திரா அப்படிங்கிற பெயர்களை பயன்படுத்தியிருக்காரு. 1928 அனைத்து இந்திய தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் சங்கத்தை உருவாக்கியிருக்காரு. தனி தொகுதி கேட்டிருக்காரு. பூனா ஒப்பந்தத்தில் இருந்திருக்காரு. கூட்டு வாக்காளர்கள், இது எல்லாத்துலேயும் இவர் ஃபேமஸ் ஆனவர். அடுத்து சுவாமி சகஜானந்தா. சுவாமி சகஜானந்தா. சரிங்களா? சென்னை சட்டசபைக்கு 3 முறை தேர்ந்தெடுத்தவர். ஆதி திராவிடருக்கான சட்டங்களை ஏற்றிருக்கார். ஒடுக்கப்பட்ட கோவில் திருப்புங்கூர், சரிங்களா, அதில் ஒடுக்கப்பட்ட ஒரு கோவிலுக்காக இவர் போராட்டம் நடத்தியிருக்காரு. தீண்டாமை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒழித்தவர் இவர். தலித்தை நீங்கள் தாழ்வாக பிறந்தவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு அவருடைய கூற்று சொல்லியிருக்காரு. அடுத்தது எல்சி குருசாமி, பிஐ முனுசாமி. எல்சி குருசாமி இவர் பிராமணர் எதிர்ப்பு இயக்கத்தில் இருந்தவர். 1921 தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கும் 2 பள்ளிகள் நிறுவி கொடுத்தவர்.
இவரும் சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினராக 1923 இருந்தார். இவருக்கு ராவ் சாஹிப் அப்படிங்கிற ஒரு விருதும் கிடச்சிருக்குது. பெண்களுக்கு இலவச கல்வி கட்டணத்தில் கொடுத்தவர் இவர். அடுத்தது பாருங்கள், விஐ முனுசாமி. விஐ முனுசாமி இவரும் சென்னை சட்டமன்றத்தில் உறுப்பினர் இருந்திருக்காரு. ஆதி திராவிட பிரதிநிதியாக இருந்திருக்காரு. ராஜாஜி சிஎம்மாக இருக்கும்போது விவசாய அமைச்சராக இருந்தவர் இந்த விஐ முனுசாமி. ராஜாஜியின் கோவில் நுழைவு மசோதாக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு இந்த விஐ முனுசாமி. அடுத்த ஒருத்தர் கக்கன், பி கக்கன். வாட்டர் ரைட்ஸ், நீர் உரிமைகளுக்கு போராடியவர். 1939 கோவில் நுழைவு போராட்டத்தில் இருந்தவர். 1962 63 விவசாய அமைச்சராக இருந்திருக்கார். 2 விவசாய பல்கலைக்கழகங்களை நிறுவியிருக்கார். 1963 67 உள்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. சாதி அடிப்படையிலான வன்கொடுமைகளுக்கு எதிரான சட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு. இவருடைய சாதனைகள் எடுத்துக்கிட்டா, மேட்டூர் மற்றும் வைகை நீர்த்தேக்கங்கள் ரிசர்வாயர்ஸ் இவரால் தான். நிறைய நீர்ப்பாசன திட்டங்கள்லாம் கக்கன் கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது மேயர் பரமேஸ்வரன் மற்றும் தவத்திரு சுவாமி தேசிகானந்தா. மேயர் பரமசிவன் 1964 தலைவராக இருந்திருக்காரு. என்ன, உண்மை கண்டறியும் குழு, தலித் சமூக முன்னேற்றம், தலித் நலனுக்காக சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தார். தவத்திரு சுவாமி தேசிகானந்தம் எடுத்துக்கிட்டோன்னா 1918 பள்ளிகள், கூட்டுறவு சங்கங்கள், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கடன் எல்லாத்தையும் இவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அடுத்தது பெண்கள் சமூக அரசியல் தலைவர்களுடைய பங்களிப்பு. சரிங்களா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் உமன் சோசியல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ். அதில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. சரிங்களா, இவர் ஜூலை 30 1886 புதுக்கோட்டையில் பிறந்தாங்க. இவர் தான் முதல் பெண் மருத்துவர். 1912 1918 ஒரு அமைப்பு கொண்டு வராங்க. டாக்டர் அன்னி பெசன்ட்டோடைய சேர்ந்து இந்திய மகளிர் சங்கத்தை நிறுவியவர் இவர். இவருடைய கூட்டாளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அன்னி பெசன்ட், டோரதி ஜினராஜசா, முத்துலட்சுமி. சரிங்களா, இவங்க எல்லாமே அடையாறில் இருந்து இந்த கூட்டாளிகளாக இருந்திருக்காங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னா, அதே மாதிரி தான் தனிப்பட்ட சுகாதாரம், திருமண சட்டங்கள், வாக்களிக்கும் உரிமை, குழந்தை பராமரிப்பு, பொது இடங்களில் பெண்களின் பங்கு எல்லாமே இவர் தான். 1924 மாநாடு நடத்தினாங்க. என்ன மாநாடு? அனைத்து மகளிர் மாநாடு. 1930 பூனேயில் அகில இந்திய மகளிர் மாநாடு ஏற்பாடு செஞ்சாங்க. 1930 அவ்வை இல்லம் அனாதை இல்லம் அப்படின்னு சொல்லி சென்னை சாந்தோம்ல நிறுவியவர் இவங்க. 1933-47 இந்திய பெண்கள் சங்கத்துக்கு தலைமை வகித்தாங்க. 1947 ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. மதராஸ் தேவதாசி அர்ப்பணிப்பு தடுப்பு மசோதா ஒரு சட்டத்தை பில்லை பாஸ் பண்ணுறாங்க. 1956 அடையாறில் புற்றுநோய் நிறுவனத்தை நிறுவுறாங்க இவங்க. நிறைய பெண் குழந்தைகளின் திருமணத்திற்காக குறைந்தபட்ச வயதை உயரத்தில் இவங்களுடைய மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க. தேவதாசி மற்றும் தேவதாசி முறையை ஒழிச்சிருக்காங்க. முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இவங்களுக்கு இருக்குது. பெண் உரிமைகள் ரைட்ஸ் எல்லாத்தையும் இவங்க எடுத்தாங்க. 1954 மாநில சமூக நல ஆலோசனை வாரியத்தின் முதல் பெண் தலைவராகவும் இருந்தாங்க. இவங்க ஒரு புக்கு விட்டுருக்காங்க, நூல், சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம்.
மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் எ லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு விட்டுருக்காங்க. அடுத்தது டாக்டர் எஸ் தர்மா அம்பாள். டாக்டர் எஸ் தர்மா அம்பாள் கருந்தட்டான்குடி, எந்த கருந்தட்டான்குடி தஞ்சாவூர், அங்கே சித்த மருத்துவராக இருந்தவர். பெரியாருடைய சிந்தனைகளை அவர் மேலே தாக்கம். தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் இசை வளர்ச்சியில் அதிகமாக பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. 1937 39 ஹிந்தி போராட்டத்தில் இருந்திருக்காங்க. பல முறை சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. 1947 எலவு வாரம், துக்க வாரம் அனுசரிச்சிருக்காங்க. தமிழ் ஆசிரியர் சம்பளம், சம ஊதியம், கல்வி அமைச்சர் திரு அவினாசிலிங்கம் செட்டியார்ட்ட இவங்க கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்க. சென்னை மாணவர் மன்றம், தமிழ் அறிவு நல்ல மதிப்பெண்ணும் கொண்டு வந்தவங்க இவங்க. 1938 முற்போக்கு பெண்கள் சங்கம் பெரியாருடன் சேர்ந்து இவங்க 1938 ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பட்டம் கிடைச்சிருக்குது 1953 வீர தமிழ் அன்னை. சரிங்களா? ஸோ வீர தமிழ் அன்னை அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைச்சிருக்குது. நிறைய நன்கொடைகள்லாம் கிடைச்சிருக்குது. 1975 ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது விடோ ரீமேரேஜ் ஸ்கீம், விதவை மறுமண திட்டம் 1975. ஸோ அடுத்தது பாருங்க, மூவலூர் ராமா அமிர்தம். நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இந்த ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக எழுதி தனித்தனியாக படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த 3 சேர்த்து இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை இது தனியாக பார்க்குறோம். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. திரும்ப நீங்கள் படித்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன் டைம் பார்த்தீங்கன்னா ஞாபகத்தில் இருக்காது. இவங்க எங்கே பிறந்தாங்க? திருவாரூர், மூவலூர், மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில், மூவலூர், திருவாரூரில் பிறந்திருக்காங்க. முத்துலட்சுமி ரெட்டியா இருக்குல்ல, அவங்க கூட சேர்ந்து தேவதாசி முறையை ஒழிச்சிருக்காங்க. இந்திய தேசிய இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்துக்கு உறுப்பினராகவும் இருந்திருக்காங்க. 1925 பெரியாருக்கு பிறகு காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இருந்திருக்காங்க. 6 வாரம் சிறைக்கும் போயிருக்காங்க. இவன் அண்ணா இருக்கார் இல்லையா, அவருடைய திமுகவுக்கு அதிகமாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர். ஸோ இந்த தலைப்பில் அவர் நூலும் எழுதியிருக்காங்க. ஸோ 5வதாக தொழிலாளர் இயக்கத்தின் பங்களிப்பு. சரிங்களா? தமிழ்நாட்டில் சமூக பிரச்சனையில், பொருளாதார பிரச்சனையில் பங்களிப்பில் தொழிலாளருடைய பங்களிப்பு எப்படின்னா, ஸோ லேபர் ரெனசன்ஸ் மூமெண்ட் இன் தமிழ்நாட்டில் 1914-18 முதல் உலகப் போருக்கு பிறகு இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. போர் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லேபர்ஸ்லாம் குறைக்கிறாங்க. அப்போ தொழிலாளர்கள் இயக்கம் உருவாகுது. பிபி வைத்தா, எம் சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் சேர்ந்து இயக்கத்தை உருவாக்குறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியில் தொழிலாளர் சங்கம் உருவாக்குறாங்க. 1918 மெட்ராஸ் லேபர் யூனியன் இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு யூனியன். சரிங்களா? அதான் இன்னைக்கு 31 அக்டோபர் 1927 ஆல் இண்டியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் ஏஐடியூசி எங்கே தலைமையிடமாக இருக்குது? மும்பையில் தலைமையிடமாக இருக்குது. இவங்க நிறையா தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதே போல் இவங்க போலீஸ் தலையிட பாதுகாத்திருக்காங்க. வேலையின்மையை பராமரிச்சிருக்காங்க. உணவுப் பொருட்களை ஏற்றுமை செய்வதில் கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு லேபர்ஸ்களுக்கு காயங்கள் ஏற்பட்டால் இழப்பீடு கொடுத்துருக்காங்க. சட்ட மேலவையில் இவங்க பிரதிநிதித்துவமாகவும் இருந்திருக்காங்க. ஸோ சிங்காரவேலர். சரிங்களா? இவர் தானே அந்த மே 1 அப்படிங்கிற பேர் வந்ததே காரணம் இவரால் தான். 1860 1946 தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில் ஒரு முன்னோடி.
சரிங்களா? பிறந்தது வந்து மெட்ராஸில், பட்டம் வந்து பிரசிடென்சி கல்லூரியில், மெட்ராஸ் பல்கலைக்கழகம். பேசிக்காக ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர் தான் இந்த சிங்காரவேலர். இவருக்கு தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன் இந்த மொழிகள்லாம் சிறப்பாக தெரியும். இவருடைய ஒர்க்ஸ் படைப்புகள் எடுத்தோம் காரல் மார்க்ஸு, சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாம் தமிழில் அவர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாரு. 1923 மே 1 மே தினம் இவரால் தான் கொண்டாடப்படுகிறது. அப்போ தான் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதில் வந்து லீடர்கள் உருவாகிறாங்க. அதே மாதிரி தோழிலாளன் அப்படின்னு சொல்லி தோழிலாளன் என்ன மீனிங்கு, தொழிலாளர் அப்படி இதழை விடுறாரு. தமிழ் செய்தித்தாள், தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சனைகள் எல்லாத்தையும் இவர் வந்து பார்க்குறாரு. இவருடைய சங்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாருடன் சேர்ந்து சங்கத்தை உருவாக்குறாரு. சுயமரியாதை இயக்கம் எல்லாமே கொண்டு வராரு. 1928 திருச்சிராப்பள்ளியில் பொன்மலைன்னு சொல்லக்கூடிய இந்த கோல்டன் ராக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தென்னிந்திய ரயில்வேல வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு போராட்டத்தை ஸ்ட்ரைக்கை அவர் கொண்டு வராருங்க. ஒரு ஃபேமஸானது, ஆல் இண்டியாவில் ஃபேமஸானது. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சமூக சீர்திருத்தங்களின் பங்களிப்பு, சரிங்களா? சோசியல் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் வந்து என்னென்னா சோசியல் ரிஃபார்ம்ஸ் ஆகிருக்குதா. ஃபஸ்ட்டு பெரியாரை பார்க்குறோம். ஸோ பெரியார் ஈரோடு, பிறந்தது வந்து 1879, சரிங்களா? செப்டம்பர் 17 1879. இவருடைய தந்தை வந்து வெங்கட்நாயக்கர், தாய் வந்து சின்ன தாயம்மாள். இவருடைய வாழ்க்கை நிகழ்வு பற்றி நிறைய இருந்திருக்குது. அதில் 1904 பகுத்தறிவாதம் அப்படின்னு பெயர் பெற்றவர். தமிழ் அறிஞர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரால் இவர் தாக்கத்தை ஏற்கப்பட்டார். அவர் மூலமாக தான் தாக்கத்தை ஏற்பட்டார். கரூரில் புலவர் மருதையா பிள்ளையோட ஒரு நட்பு வச்சிருக்காரு. 1918 ஈரோடு நகராட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி இவருக்கு கிடைச்சிருக்குது. அந்த பதவி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ராஜாஜியோட ஒரு நட்பு கிடைக்குது. 1919 பிவி வரதராஜலு நாயுடு, திரு சி ராஜகோபாலாச்சாரியார் இவரெல்லாம் சேர்ந்து பெரியாரையும் சேர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸில் 1919 இணைகிறாங்க. 1920 ஒத்துழையாமை இயக்கமும் கொண்டு வராங்க. யாரு? ஈவேரா பெரியார். இவருடைய கொள்கை எடுத்துக்கிட்டோன்னா 1921 மதுவிலக்கு கொள்கை முதலில் பெரியார் இல்லத்தில் தான் உருவானது. 1923 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராகிறார். 1923 பனகல் ராஜா தலைமையிலான நீதி கட்சி, இந்து சமய அறநிலை வாரியம் இதை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் 1924 ஒரு வைக்கம் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு சத்தியாகிரகம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் சேரன்மா தேவி குருகுலம் என்று அழைக்கப்படும் தேசிய பயிற்சி பள்ளியில் ஒரு விடுதி ஆரம்பிக்கிறாரு விவிஎஸ் ஐயருடன் சேர்ந்து. இவருடைய இதழ்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஜேர்னல் எடுத்துக்கிட்டோன்னா 1925 தமிழ் வார இதழ் குடி அரசு, திருப்பதி ரிப்பலியூர், திரிப்புலியார், ஞானியார் சுவாமிகள் இவருடைய மேலே இவர் அதிகமாக தாக்கம். 1925 திருவிக்காவுடன் சேர்ந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறாரு. இடஒதுக்கீடு, அதில் வந்து பிராமணர் அல்லாதவர்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து 1925 விலகி சுயமரியாதை இயக்கத்தை நிறுவுறாரு. ஏற்கனவே பார்த்தோம். 1928 பெரியார் ரிவோல்ட் அப்படிங்கிற தலைப்பில் ஆங்கில இதழை வெளியிடுறாரு. 1929 சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் மாநாடு அப்படின்னா செங்கல்பட்டில் நடக்குது. அதுக்கு தலைமை வகித்தவர் WPA சவுந்தர பாண்டியன், அவர் தான் தலைமை வைக்கிறார். 1929
சுயமரியாதை திருமணம் அப்படின்னு நடத்துகிறார், சீர்திருத்தம் கொண்டு வர்றாரு. மலேசியாவுக்கு போயிருக்காரு, அதான் அவருடைய முதல் வெளிநாட்டு பயணம். 1930 பெரியார் குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற நூலையும் வெளியிடுறாரு. 1930 சுயமரியாதை இயக்கத்துடைய 2வது மாநாடு எங்கே நடக்குது? ஈரோடில். தலைமை வகித்தவர் எம்ஆர் ஜெயக்கர். 1932 எஸ் ராமநாதன், திரு ராஜு இவங்க சேர்ந்து ரஷ்யாவுக்கு போகிறார், ரஷ்யா பயணம் செய்கிறாருங்க. 1932 சிங்காரவேலு அதுக்கப்புறம் சோசியல் திட்டத்தில் ஒரு வரைவு கொண்டு வராங்க, சரிங்களா? ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணுறாங்க. ஈரோடு சோசியலிச திட்டம் அப்படின்னு திட்டம் கொண்டு வராங்க. 1933 குடியரசுன்னு ஒரு இதழ் விட்டா இல்லையா, அதுக்கு தடை செய்யப்படுது. 1934 அதுக்கு பதிலாக பகுத்தறிவு அப்படி ஒரு புது இதழை விடுறாருங்க. 1/1/1937 விடுதலை அப்படிங்கிற மற்றும் ஒரு தமிழ் நாளிதழ். 13/1/1935 முதல் பெரியாரின் தமிழ் எழுத்துக்கள், அதாவது 35 பிறகு பெரியார் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. 1937 இந்து எதிர்ப்புக்கு இருக்காரு, ராஜாஜி அப்போ இருந்திருக்காரு. 1930 திருச்சி தமிழ் மாநாடு, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற முழக்கத்தையும் கொண்டு வந்தவர் ஈவேரா. 4/6/1938 முதல் சென்னை இந்து இறையியல் பள்ளி முன் ஒரு மறியல் செஞ்சிருக்காரு. ஹிந்தி கட்டாயமாக இருந்தது, அதை தடுத்திருக்காரு. 1938 பெல்லாரி சிறையில் இருந்திருக்கு. பெல்லாரிங்களுடைய ஒரு ஊர் கர்நாடகாவில், அங்கே சிறையில் இருந்திருக்காரு. அப்போ அவர் இருக்கும்போது நீதி கட்சியுடைய தலைவராக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் தமிழ்நாடு மகளிர் மாநாடு 1938 நடக்கும்போது இவருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்தது. முக்கிய நபர் அப்போ இருந்தவர் நீலாம்பிகை அம்மையார். 1944 திராவிடர் கழகம் சேலத்தில் நிறுவப்பட்டது. 1946 கருப்பு சட்டை மாநாடு மதுரை. 1951 முதலாவது அரசியலமைப்பு திருத்தம். 1952 குலக்கல்வி முறையை கொண்டு வராரு. 1954 பெரியார் ஈரோட்டில் புத்த மத மாநாட்டை கூட்டுறாரு. மாண்டேலு மியான்மர், மாண்டேலுங்கிறது மியான்மரில் இருக்குது. உலக பௌத்த மாநாட்டில் இவர் கலந்து கொள்கிறார். 1969 கோவில் கருவறைக்குள் நுழைவதற்கான போராட்டத்தை நடத்துகிறார். 1970 தமிழ் இருமாத இதழ் உண்மை அப்படிங்கிற ஒரு இதழை 1970 விடுறாரு. 1970 யுனெஸ்கோ நிறுவனம் தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுக்குறாங்க. டிசம்பர் 24 1973 இவர் மறைகிறார். அடுத்து பாருங்கள், ஒரு பெரியாருடைய நீண்ட ஸ்டோரி, திரும்ப படிச்சுக்கோங்க, அப்பப்போ கேட்பாங்க. அடுத்தது ராமலிங்க சுவாமிகள் 1823 1874 வரைக்கும் வாழ்ந்தார். முறையான கல்வி இல்லாத காலம் அப்போ ராமலிங்க சுவாமிகள் இருக்கும்போது. இவர் 1856 சமரச வேத சன்மார்க்க சங்கம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், இது மாதிரி சங்கங்கள் உருவாக்குறாரு, அமைப்பு உருவாக்குறாரு. 1870 சத்திய ஞான சபையை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் 1866 ஒரு பெரும் பஞ்சம், 1806 இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வடலூரில் உருவாக்குறாரு. இவருடைய படைப்புகளை அருள் பாடல்கள், திருவருட்பா, 6 திருமுறை, முதல் 4 தொழுவோர் வேலனாய்தார், கோட்பாடு எடுத்துக்கிட்டால் மருட்பா, அறியாமையின் பாடல்கள்,
பசிக்கும் வறுமைக்கும் சாட்சி இவருடைய கவனிப்பாக இருந்தது. நிறைய தத்துவங்கள்லாம் பேசுவார். அருட்பெரும் ஜோதி, ஒரு கடவுள், ஒளி அப்படின்னு தத்துவங்கள் சொல்லியிருக்காரு. ஜீவ காருண்யம், ஆன்ம நேய ஒருமைப்பாடு, சரிங்களா? அதே மாதிரி கருணை பற்றி பேசுவது, ஆன்மீக ஒருமைப்பாடு கொண்டு வருவது, எல்லா வேலையும் இவர் செஞ்சிருக்காரு. விலங்குகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது இவருடைய நெறிகளில் முக்கியமான நெறிகளாக இருந்திருக்குது. ஜீவ காருண்யம் அப்படிங்கிறதும் முக்கியமானது. அடுத்து பாருங்க, வைகுண்ட சுவாமிகள், சரிங்களா? வைகுண்ட சுவாமிகள், முடிச்சூடும் பெருமாள் முத்துக்குட்டி, அதான் அவருடைய பெயர். ஆனால் வைகுண்ட சுவாமிகள் பெயர் வந்துருச்சு. முறையான பள்ளி கல்வி, மத நூல்களை கொண்டு வந்தவர். சமத்துவம், தாழ்த்தப்பட்ட வகுப்புகளின் உரிமைகள். இவர் எங்கே இருந்திருக்காருன்னா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்திருக்கார். இவர் எதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருன்னா, பிரிட்டிஷ் மற்றும் திருவிதாங்கூர் வெள்ளை மற்றும் கருப்பு பிசாசுகள் என்று சொல்லியிருக்காரு. திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து ஆன்மீக வழிபாடு செஞ்சிருக்காரு, புதிய தரிசனம். அப்போ தான் அவருக்கு வைகுண்டர் அப்படிங்கிற பேர் வந்திருக்குது. 1833 சாமி தோப்புல துறவரம் செஞ்சிருக்கார், தியானம் பண்ணியிருக்காரு. தலைப்பாகை, சுயமரியாதை இவருடைய ரெஸ்பெக்டா சிம்பிள்ஸாக இருந்திருக்குது. சீர்திருத்தம், சிலை வழிபாடுகள், மிருக பலிகளை கண்டித்து அவர் வந்து சமத்துவ சமாஜம் அப்படின்னு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வழி அப்படிங்கிற பேரில் இவர் அழைப்பாங்க. இவருடைய கொள்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சிலை வழிபாடு இருக்கக்கூடாதாமா, அன்னதானம், மரங்களை நடுதல், உயிர் கொலை வந்து இருக்கக்கூடாது, தூய்மையாக இருக்கணும், சமூக வழிபாடு இருக்கணும். அடுத்தது பாருங்க, அயோத்திதாசன் 1845 1914 வாழ்ந்தவர். இவருடைய இயற்பெயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா காத்தவராயன், சென்னையில் இருந்திருக்கார். இவர் எழுத்தாளர், சித்த மருத்துவ நிபுணர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் ஆர்வலர். இவருக்கு தெரிந்த மொழிகள் என்னன்னா, சரளமாக பேசுவாராமா. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி. கல்வி முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர். தீண்டத்தகாதவர் பள்ளி உருவாக்கிறவர். அத்வைதநாதர் சபா, அத்வைதானந்த சபா, கோவில் நுழைவு போராட்டம், இதெல்லாம் வந்து இவருடைய அமைப்புகள். 1882 திராவிட கழகத்தில் ஜான் ரத்தினத்துடன் சேர்ந்தார். 1885 திராவிட பாண்டியன் அப்படின்னு ஒரு நூலை வெளியிட்டிருக்காரு. 1891 திராவிட மகாஜன சபையில் நீலகிரியில் முதலாவது மாநாட்டில் இருந்திருக்காரு. 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்னு நூலை வெளியிட்டவர் இவர் தான். 1914 அவர் வந்து தமிழன் அப்படிங்கிற நூலை வெளியிட்டதுக்கப்புறம் இறக்குறார். இவர் வந்து இந்து தர்மத்தின் மீது ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சாமா. 1898 கர்னல் H.S. ஒல்காட், அவருடைய தாக்கம், ஒல்காட்டல் அப்படிங்கிறவர், அவர் மூலயமா தாக்கம். இலங்கை புத்த மதத்தில் வந்து அவர் சேர்ந்திருக்காரு. 1898 மெட்ராஸில் சாக்கிய புத்த சங்கத்தை அவர் சங்கமாக நிறுவியிருக்கார். இவருடைய கோட்பாடுகள் எடுத்தோம்னா, தீண்டத்தகாதவர்கள், முதலில் பௌத்தர்கள், பௌத்த மரமலர்ச்சிக்காக பாடுபட்டவர், சாதி பேதமற்ற திராவிடர், மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி அற்ற திராவிடர்களாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறது இவருடைய அடையாளமாக இருந்திருக்குது. ஸோ மயூரம் வேதநாயகம் பிள்ளை, மயூரம் வேதநாயகம் பிள்ளை திருமணமான பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு அப்படின்னு போராட்டம் பண்ணியவர். பெண்கள் கல்வி அவசியம்னு சொன்னவர். சமூக சீர்திருத்தத்தை பண்ணியிருக்காரு. குழந்தை திருமணம், விதவை மற்றும் வரதட்சணை முறையை வந்து கண்டித்தார்.
பிரதாப முதலியார் சரித்திரம் 1வது நவீன தமிழ் நாவல். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் தமிழ் நாவல் அப்படின்னா இவருடையதான். பிரதாப முதலியார் சரித்திரம். ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் பேசிக்காக பத்திரிகையாளர், சமூக சீர்திருத்தவாதி, சுதந்திர போராட்ட வீரர். 1884 ஆனந்த சார்லு, எஸ் ராமசாமி முதலியார் இவரை சேர்ந்து சென்னையில் மகாஜன சபையில் இருந்தவர். இவருடைய சீர்திருத்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 1801 சென்னை இந்து விதவைகள் மறுமண சங்கத்தை நிறுவியவர். 1891 திருமண வயது சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1889 விதவைகள் மகள் மறுமணம். அடுத்தது கடைசியாக மதுரை பிள்ளை தலித்துக்களுக்கு விழிப்புணர்வு, தலித்துகளுக்கு இடையே விழிப்புணர்வு கொண்டு வந்தவர். சுயமரியாதை இவருடைய புக்கு. சரிங்களா? பர்மாவில் மியான்மர், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களின் சமூக தொண்டுக்காக போராட்டம் நடத்தியவர். பர்மாவில் இந்து பரிபாலன சபை, அதுக்கு இவர் அந்த அமைப்புக்கு தலைவராக இருந்திருக்காரு. பர்மாவில் ஏழை இந்தியர்களுக்காக தங்கும் விடுதியை ரெடி பண்ணார். இறுதியாக விஎஸ் சீனிவாச சாஸ்திரி. இது பருவமடைந்த பெண்களின் திருமணம், இந்திய பெண்களின் நிலை மற்றும் உரிமைகள். பிறகு 1904 ட்ரிப்ளிகன் நகர்ப்புற கூட்டுறவு சங்கம் TUC, ட்ரிப்ளிகன் அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கம் இதுதான். ஸோ படித்து வச்சுக்க, திடீர்னு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஸோ இது நம்பர் ஆஃப் டைம்ஸ், மெனி டைம்ஸ் இது திருப்பி படித்தா மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எக்ஸாமில் இது கேட்டே இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.